ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ரமதான் சிங்கப்பூர்ல இருந்து. ரமதான்னாலே அது செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் பண்ண ஒரு டைம். இறைவன் கிட்ட இன்னும் ஸ்பிரிச்சுவலி க்ளோஸர் ஆகிற மாதம். மற்ற மனிதர்களோட அன்பா பழக, தானம் கொடுக்க, மனசை கொஞ்சம் காம் பண்ணிக்க கிடைக்கிற ஒரு நல்ல நேரம். பேசிக்காக சொல்ல போனால் இது ஒரு ஸ்பிரிச்சுவல் டிடாக்ஸ்னு வச்சுக்கோங்க. 12 மணி மேட்ச் இன்னைக்கு ஏதோ மேட்ச் இருக்கு. 12 மணி யாருங்க மிட் நைட் மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன வேலையா வந்திருக்கோம் ஒரு மேட்ச் பார்க்கறதும். சட்டை வேற நமங்கி போன சிக்கன் வச்சு நாங்கள் இல்லைடா அமிங்க போன சிக்கன் இது ஃபீலிங்ஸ்டாடே. இஸ்லாமிக் கேலண்டரில் 9வது மாதம் தான் ரமதான். இந்த மாதம் முழுக்க முஸ்லிம்ஸ் 30 நாளும் ஃபாஸ்டிங் கடைபிடிப்பாங்க. தொழுகை, நோன்பு, தானம் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலியும் சேர்ந்து இருக்கிற பழைய மனக்கசப்பெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமாக பேசி சிரிக்க கிடைக்கிற டைம் இதுதான். அப்படி தான் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் இஷ்டத்துக்கு சண்டை போட்டுப்போம். அப்புறம் ரமதான் வருதுன்னு சேர்ந்துப்போம். இல்லை ஜஸ்ட் கிடிங். சரி, ரமதான் பஜார் பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் தனி ஸ்டைல், தனி வைப் இருக்கும். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சிங்கப்பூரில் பேஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இன்னைக்கு ரமதான் பஜார் லாக் ஸ்ட்ரைட்டாக சிங்கப்பூர்லேருந்து. என்னடா தம்பி, பஜார்னு சொல்லிட்டு கார்பரேட்டை காட்டுறேன், செருப்பை காட்டுறேன், கண்டதையும் காட்டுறேன், லைட்டு அது இது புரியுது, நீங்கள் கேட்குறது புரியுது. ஆனால் இந்த பஜாரில் வந்து எல்லாமே கிடைக்கும். நீங்கள் நினச்சி பார்க்காத விஷயங்கள் கூட கிடைக்கும். அதே மாதிரி தான் இங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாருங்கள், வீட்டுக்கு பெட்ஷீட் வாங்கிட்டு இருக்காங்க. வேஸ்ட் நீங்கள் சாப்பாட்டு பிரியராக இருந்தால் கண்டிப்பாக இங்கே நீங்கள் வந்து ஆகணும். இங்கே வந்து சிங்கப்பூரில் வந்து கிடைக்கிற லேட்டஸ்ட் சாப்பாடு, லேட்டஸ்ட் ட்ரெண்ட் எல்லாமே இங்கே கிடைக்கும். விதவிதமான ட்ரிங்க்ஸ், டர்க்கிஷ் குவிசின், இந்தியன் குவிசின், மலே ஃபுட், சைனீஸ் ஃபுட் எல்லாமே கிடைக்கும். இனிப்பு பலகாரங்கள், வடை எல்லாமே. இங்கே வந்து பாருங்கள், தாய் டீ எனக்கு பர்சனல் ஃபேவரட்னா இது பஜார்லேயே ஆகும். இது வந்து ஒரிஜினல் வடைன்னு சொல்லி வடையே வந்து புது ஃபியூஷனில் பண்ணியிருப்பாங்க. சிக்கன் வடை, ப்ரான் வடை இதெல்லாம். என்ன கொஞ்சம் காசு கொஞ்சம் அதிகமாக எடுத்துருந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். தம்பி யாக்குள் 8 வலிக்கு வாங்குவீங்களா? அது என் தலைமை வாங்குவாங்க. நம்மளாம் வந்து இதுதான் வாங்குவோம். பார்த்தீங்களா, இந்த பஜாரில் அவ்வளோ இனோவேஷன்ஸ். இப்போ புது ஜென்சி பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு இனோவேஷன் பண்ணுறாங்க. ஒரு 10-15 இயர்ஸ் வந்து இப்படி கிடையாது. ட்ரெடிஷ்னல் மலே குவேஸ், இந்தியன் முத்தபா, இடியாப்பம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் கிடைக்கும். இப்போ வந்து யங்கர் ஜெனரேஷன் பிடிக்கிறதுக்காக பாருங்கள், மோச்சி ஐஸ்கிரீம் எல்லாம் வித்தியாசமான சாப்பாடு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி விலையும் அதிகமாகிடுச்சு. ஆனால் இப்போ உள்ள பசங்க அதெல்லாம் நான் கவலைப்படுறது இல்லை. அம்மா அப்பா காசு கொடுங்க, அம்மா காசு கொடுங்க வாங்கிட்டு வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. யோகி பாபு மாதிரி இல்லை இவனை பார்த்தா. மேலே பாரு. இந்த பஜார் வந்து 1940s கேலாங் சராய், அதாவது இந்த இடத்துல முதல்ல பண்ணாங்க. இது வந்து பிரிட்டிஷ் காலத்துலேருந்து ரொம்ப பிரபலமான பஜார். அப்போ வந்து இதை விட பல மடங்கு பெருசாக இருக்கும். இந்த என்டையர் கம்பூங்கே வந்து இந்த பஜாராக தான் இருக்கும். தீவு முழுக்க சிங்கப்பூர் மக்கள் அனைவரும் இந்த பஜாருக்கு தான் வருவாங்க. ஆனால் இப்போ வந்து கூட்டம் பெருக அந்தந்த இடத்துல வந்து பஜார் போட்டிருக்காங்க.
அதனால் இங்கே உள்ள கூட்டமும் குறைஞ்சிடுச்சு. ஆனால் வைப் வந்து அதே தான். பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ன எல்லா விஷயமும் கிடைக்கும். இங்கே பாருங்க, கார் விற்கிறாங்க, பக்கத்தில் இன்சூரன்ஸ் விற்கிறாங்க, அது பக்கத்தில் வந்து வீடு முகவர்கள் வந்து வீடு வித்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே இங்கே கிடைக்குது. இதுதான் வந்து மலேஸோட ட்ரெடிஷ்னல் ஆடை. நோம்பு பெருநாக்கு வந்து இந்த மாதிரி ஆடைகள் வந்து போட்டிருப்பாங்க. இந்த கார்பெட்லாம் வந்து துருக்கியிலேருந்து சிலது வருது, சிலது வந்து வேறு வேறு ஊர்லேருந்து வருது. சம் ஆஃப் த ஃபைனஸ்ட் கார்பெட்ஸ் இங்கே கிடைக்கும். நம்ம இந்தியன் பலகாரம் சாப்பிட்ருக்கோம். மலைய பலகாரம் எத்தனை பேர் சாப்பிட்டுருக்கீங்க? அது வந்து குயின்னு சொல்லுவாங்க. இந்த பசங்களுக்கு டாய்ஸ், அதே மாதிரி தாய்மார்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரூச்சர்ஸ், ஹேர் பின், ஹேர் கிளிப்ஸ் அதெல்லாம் கிடைக்குது. வீட்டுக்கு அலங்கார பொருட்களும் கிடைக்குது. இது வந்து அந்த லேட்டஸ்ட் அபாயா டிசைன்ஸ்லாம் இருக்குது. இந்த பானிபூரியில என்ன ஹைப் இருக்குன்னு தெரியலங்க, எங்க போனாலும் இருக்குது. சரி, பஜார் ஒரு ரவுண்டு நல்லா பார்த்துட்டு சாப்பாடு வாங்கிட்டு ஒரு சூப்பரான இடத்துல சாப்பிட்லான்னு நானும் ஃப்ரெண்ட்ஸும் போனோம். எங்கே தெரியுமா? ஆமாங்க, ஃப்ரெண்டோட வீட்டு கீழே அவன் கார் பின்பக்கத்தை இது பண்ணி திறந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். நாங்கள் என்ன வாங்கினோம்டா, ட்ரெடிஷ்னல் சைனீஸ் ரொட்டி வாங்கினோம். அதில் வந்து பீஃப் ஆர் சிக்கன் ஸ்டஃபிங் இருக்கும். அது வாங்கிட்டு என்னோடய ஃபேவரட் தாய் டீயை வாங்கிட்டு நல்லா ருசிச்சுக்கிட்டு இருந்தோம். இதுதான் வந்து தந்தூரி ஃப்ரைஸ். இந்த தந்தூரி ஃப்ரைஸ் வந்து ஒரு இந்தியன் வெஸ்டர்ன் ஃபியூஷனில் இருந்துச்சு. இந்த வீடியோவில் பார்த்த கண்டென்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக சிங்கப்பூர் பேஸ் அண்ட் நிறைய ட்ராவலிங் அந்த மாதிரி பண்ணலான் இருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி கண்டென்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, இப்போ இஃப்தாருக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். See you soon. Bye.